அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 தேர்வுக்கு தீவிரமாக தயாராகி வருவோம். இந்த டயத்தில் நம்ம கடந்த 2 ஆண்டுகளில் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் இருக்கக்கூடிய தமிழ் வினாத்தாட்களை அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளை தலைப்பு வயசில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம இந்த காணொலியில் பார்க்கக்கூடியது பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படிங்கக்கூடியது. இது ஒவ்வொரு வினாக்கள்லையுமே கண்டிப்பாக ஒவ்வொரு வினாத்தாலையுமே ஒரு கொஸ்டினாவது மினிமம் இருக்குது. சில வினாத்தாட்களில் 2, 3 கூட கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 2 விதமாக நடக்குது. ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பராக நடக்குது, இன்னொன்று தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் பேப்பராக நடக்குது. இந்த தமிழ் தகுதித்தாளாகவும் மற்றும் மதிப்பீட்டு தாளாகவும் இருக்கக்கூடிய கேள்வித்தாள்களில் வினாக்களுடைய தன்மை ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. மற்றபடி அந்த தமிழ் தகுதித்தாளாக இருக்கக்கூடியதில் மிக எளிமையான வினாக்கள் கேட்கப்படுகிறது. அந்த எளிமையாக கேட்கக்கூடிய கேள்விகளில் பார்ட்டியிலிருந்து நிறைய கேள்விகள் வருது. ஸோ அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இந்த கேள்வி குரூப் 4ல் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இதில் என்ன பாருங்கள், எதுகை, இசைவு, இயைபு, மோனை. ஸோ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இதில் எது பொருந்தாதது அப்படின்னுங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ எதுகை, இயைபு, மோனை இது எல்லாமே யாப்பு இலக்கணத்தின் கீழே நம்ம தொடையில் படிப்போம். ஆனால் இசைவு அப்படி என்றால் அனுமதி, சம்மதம் என்று அர்த்தம். ஸோ இதெல்லாம் தொடையில் வருது. இது மட்டும் அப்படின்னா தவறான சொல் அப்படிங்கிறப்ப பொருந்தாததுனால இதுதான் பொருந்தாத சொல்லை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ பி அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது பாருங்கள், சரியான இணைகள் பொருந்தாதது போலவே அப்படின்னா ஒன்று பொருந்தாதது அப்படின்னா 3ல் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருக்கிறது. சரியான இணை அப்படின்னா கொடுக்கப்பட்ட 4ல் ஏதாவது ஒன்று சரியாக இருக்கிறது, இல்லைன்னா 2 சரியாக இருக்கிறது. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், அப்படின்னா 2மே ஒன்று தான். ஒன்று 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒன்று சரியானு கேட்க போகிறாங்க, இல்லைன்னா தப்பான்னு கேட்க போகிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், சரியான இணைகளை தேர்வு செய்க. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி சரிதான். உவமை கவிஞர் பெருஞ்சித்திரனாரா? இல்லை பாவலரேறு தான் பெருஞ்சித்திரனா. உவமை கவிஞர் சுரதா. இயற்பெயர் ராஜகோபாலன். காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர்னு சொல்கிறோம். புரட்சி கவிஞர் அப்படின்னு பாரதிதாசனாக சொல்லுவோம், தாராபாரதியை சொல்ல மாட்டோம். தாராபாரதியை கவிஞாக இருந்தால் சொல்லுவோம். அப்படின்னா 1, 3 மட்டும்தான் சரி. ஸோ 1, 3 மட்டும் சரி அப்படின்னா சி தான் சரியான விடை. இதுவும் குரூப் 2ல் கேட்கப்பட்டது தான். ஸோ இதை நம்ம பொறுத்துக, அப்படி பொறுத்து ஆட் மேன் அவுட் அப்படிங்கிற பொருந்தாத சொல்லு அப்படிங்கிறதுலையே இந்த கேள்வியை நம்ம வச்சுக்கிட்டோம். சரி. ஸோ அடுத்தது பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க. துவரை தாமரை மலர்னு சொல்கிறாங்க. துவரைனா தாமரை மலரா? இல்லை, மறை அப்படின்னா தான் தாமரை மலர் அப்படிங்கிறது சொல்லணும். சரிங்களா? ஸோ அடுத்தது மறை அப்படின்னா இங்கே பாருங்கள் பவழம்னு கொடுத்துருக்குறாங்க, அதுவும் தவறு. சரிங்களா? ஸோ துவரைனா தான் பவழம், மறைனா தாமரை மலர். இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி. விசும்பு அப்படின்னா வானம், கரெக்ட். மதியம் என்றால் நிலவு என்பதும் சரி. பழைய புத்தகத்தில் ஒரு இடத்துல இந்து அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்து என்றாலும் நிலவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும் பழைய புத்தகத்தில். 10th புத்தகம்னு நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்தால். ஸோ அப்படின்னா விசும்பும் மதியம் அப்படிங்கிற 2 சொற்கள் மட்டும்தான் சரி. சியும் டியும் மட்டும்தான் சரி. சிடி இருக்கா? இருக்குது. இந்த சி தான் சரியான. இதுவும் குரூப் 2ல் குரூப் 4ல் 2022 கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அடுத்தது பொருத்தமற்ற சொற்கள் அப்படிங்கிறதுல இப்போ பாருங்கள் எப்படி கேட்குறாங்க பாருங்களேன். இலக்கண சொற்களையும் கூட பொருத்தமற்ற சொற்கள் அப்படிங்கிறதுல கேட்குறாங்க. காலப்பெயர் செம்மை. செம்மைங்கிறது காலப்பெயரா? ஸோ செம்மை என்பது பண்பின் அடிப்படையாக வருவது. சரிங்களா? செம்மைங்கிறது சிறப்பு என்கின்ற அடிப்படையில் வரக்கூடியதுனால இது பண்பு. சினைப்பெயர் கண்ணு. எஸ், கண் என்பது சினைப்பெயர் தான். உடலின் ஒரு உறுப்பை குறித்தால் அதான் சினை. சினை என்றாலே உறுப்பு என்று அர்த்தம். அப்படின்னா கண் என்பது சினைப்பெயர் தான். பண்பு பெயர் ஆண்டு. ஆண்டு காலத்தை குறிக்கிறது. இதெல்லாம் அப்படின்னா காலப்பெயரின் கீழே வரணும். சரிங்களா? அப்படின்னா ஆண்டுங்கிறது இங்கே பண்புல கொடுத்துருக்குறாங்க, தப்பு. ஆடுதல் அப்படிங்கிறது தல் அல் வந்தாலே தொழிற்பெயர்னு சொல்லிடலாம். அது இல்லாமல் ஒரு செயலையோ சரிங்களா தொழிலையோ உணர்த்தி வரக்கூடியது என்ன சொல்லுவோம்? தொழிற்பெயர்னு சொல்லுவோம். அப்படின்னா தொழிற்பெயர் அப்படிங்கிறதும் சரி. பியும் டியும் சரி. அப்படிங்கிறப்ப இங்கே பிடி அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கா? சினைப்பெயர், தொழிற்பெயர். பிடி என்ன கேட்டிருக்காங்க? பொருத்தமற்ற பெயர் சொற்கள். அப்படின்னா ஏயும் சியும் சரியானது எதுவும் கேட்கல. அப்படின்னா ஏயும் சியும். ஸோ ஏயும் சி தான் பொருந்தாமல் இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்படின்னா ஏ தான் ஆன்சர். பார்த்தீங்களா? ஸோ இந்த கேள்வியில் நம்ம பார்க்குறப்ப சில சமயம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வேணும்னே பியும் டியும் கூட ஆப்ஷன் ஏல இருக்கும். அப்படி செட் பண்ணலை. நம்ம இருந்தோம்னா சரியானது இதான மேட்ச் ஆகிருக்குன்னு டக்குன்னு போடுறதுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம பண்ண பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இது ஆனால்
இப்படிதான் நம்ம பொருத்தமற்றது. மறுபடியும் ஒரு தடவை கொஸ்டினை ரீட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? பாருங்க, கட்டளை தொடர் அல்லாத ஒன்று. ஸோ கட்டளை தொடர் அல்லாத ஒன்றுனே பொருத்தமற்றது தான். ஸோ 3 வந்து கட்டளை தொடர், ஒன்று கட்டளை தொடர் இல்லாதது. சரி, கட்டளை தொடர்னா கட்டளை வாக்கியமா இருக்கணும், அப்படிங்க ஆர்டரா இருக்கணும். அண்ணனோடு போ ஆர்டர் தான், கூடு கட்டு ஆர்டர் தான், தமிழ் படி ஆர்டர் தான். இது 3மே கட்டளை சொல் தான். அப்பனா ஒன்று என்ன செய்ய போகிறோம், அதை ரீட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 3மே முதல்ல இருக்கிறதே கட்டளைனா 4வது ஆன்சர். அரசு ஆணை பிறப்பித்தது, இது செய்தி, ஒரு செய்தி நடந்ததை சொல்லுது, அதான் செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஒருவருக்கு அப்படின்னா கட்டளை வாக்கியம்னா என்ன அர்த்தம்? ஸோ விதித்தல் அல்லது ஏவல், இந்த கேரக்டர் தழுவி வர்றதை தான் கட்டளை வாக்கியம் சொல்லுவோம். விதித்தல் அப்படின்னா ஆர்டர் போடுறது, ஏவல்னாலும் ஆர்டர் போடுறது தான், ஒன்றை செய்வதற்காக ஏவுவது தான். ஸோ அப்படின்னா இது 3, இந்த 2 அடிப்படையாக வந்தது இந்த 3 தான். ஸோ இது செய்தி வாக்கியம். அரசு ஆணை பிறப்பித்ததுன்னா ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இது கட்டளை வாக்கியம் கிடையாது. அப்படின்னா பொருந்தாதது டி தான். ரைட்டா? இதுவும் 2022 குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது இங்கே டைப்பிங் தப்பாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். ஏன் இப்படி தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை ஃபாண்டு மாறி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. சில இடங்களில் ஃபாண்டு மாறும். ரைட். அடுத்தது விஷ்ணு சித்தர் என்பவரின் வளர்ப்பு மகளே பார்த்தீங்கன்னா ஆண்டாள். சரிங்களா? இதுவும் சரிதான். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. கரெக்ட் தான். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது, அதுவும் சரிதான். அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. இதுவும் குரூப் 4 2022 கேட்கப்பட்டது. அப்படின்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். இதுக்குள்ள வச்சிட்டாங்க பொருந்தாதுல. சரி, ரைட். பிறமொரு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு, அப்படின்னா சரியான இணையத்தான் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் எது சரியா இருக்குது அப்படிங்கிறது. உபசரித்தல் அப்படின்னா ஓம்புதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓம்புதல் என்றால் பின்பற்றுதல், பின்பற்றுவது வேற, உபசரிப்பது வேற. உபசரித்தல் என்றால் விருந்தோம்பல். ஸோ விருந்து என்றாலே உபசரிப்பது தான். அப்படின்னா பார்க்குறப்பே தெரியுது பி தான் சரியான விடை. உபசரித்தல்னா பெருஞ்செல்வன், உபசரித்தல்னா பணியாளன், இதெல்லாம் தவறானது. ஸோ பார்க்குறப்பே பி தான். மிக எளிமையான வினா தான் இதுவும். ரைட். அடுத்தது ஏவோல கேட்குறாங்க சரியான இணை. ஸோ அப்படின்னா முன்னாடியே சொன்னதான், 4ல் ஏதாவது ஒன்று சரி, இல்லைன்னா 4ல் ஏதாவது ஒன்று தவறு. ஸோ இதுதான் சரியா தவறா அப்படிங்கிறது தான். எது கரெக்டாக இருக்குது? உசார் என்றால் விளிமை. விளிமை அப்படின்னா இது வேற. அதாவது விளிமை அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது விழிப்போடு இருப்பது உஷா. எஸ், விளிமை அப்படின்னா இந்த விளிமைன்னா அழைப்பது, அதான் விழின்னா அலை அப்படிங்கிற பொருள் வரும். சரி. உஷார் அப்படின்னா விழிஞ்சல், விழிஞ்சல் கிடையாது. உஷார் என்றால் விளக்கம், விளக்கமும் கிடையாது. உஷார் என்றால் விழிப்பு, இதுதான் அலர்ட்டாக இருக்கிறது. ஸோ அப்படின்னா உஷார் என்றால் அலர்ட், எச்சரிக்கையாக இருப்பது. அப்படின்னா விழிப்பு என்பதுதான் எச்சரிக்கையாக இருப்பது. அப்படின்னா டி என்பதுதான் சரியான விடை. இது ஏவோல 2023 எக்ஸாமில் கேட்கப்பட்டது. அடுத்தது அடுத்த கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள்ல என்ன சொல்றாங்க? சரியான இணை என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் விட்டுங்க, சரியான இணையா பொருந்தாதுதான். ஐதீகம் அப்படின்னா ஜாதகம் கொடுக்குறாங்க. ஐதீகம் அப்படி என்றால் ஐவன் கொடுக்குறாங்க. ஐதீகம் என்றால் உலக வழக்கு, ஐதீகம் என்றால் உலகப்போக்கு. ஸோ இதாப்பா நம்ம ஐதீகம் அப்படிங்கிறது பல இடங்களில் நம்ம பேச கேள்விப்படலாம். அப்படின்னா அது உலக வழக்கு என்று அர்த்தம். ஸோ அப்படின்னா சி என்பதுதான் சரி. இதுவும் ஏவோல கேட்கப்பட்ட கேள்விதான். ஏன்னா ஒரு தடவை ஏவோன்னு வந்து அடுத்தடுத்து எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா அதெல்லாம் அதோடைய தொடர்ச்சியான வினாத்தாள்லேருந்து கேட்கப்பட்டது. ஸோ அடுத்தது பாருங்க, சரியான இணை அப்படின்னா ஒரு ஆட்மேன் அவுட்ல எப்படி எல்லாம் கேட்கப்படுறாங்க பாருங்க. இலக்கணம் வருது, கலைச்சொல் வருது, மரபு வருது, பிழை திருத்தம் வருது, எல்லாமே சேர்த்து தான் உள்ளுக்குள்ளார கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, ஆர்னமெண்ட் அப்படின்னா சரியானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்னமெண்ட் அப்படின்னா விழிப்புணர்வு, இல்லை ஆர்னமெண்ட் அப்படின்னா ஆபரணங்கள், அவேர்னஸ், விழிப்புணர்வு இங்கே வரணும் இல்லை. ஸோ டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, இதுதான் கரெக்ட். ஃபங்க்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி. ஸோ ஆர்னமெண்ட் அப்படின்னா அணிகலன், நம்ம இங்கே படிச்சுக்கிறதுக்காக. அவேர்னஸ் என்றால் விழிப்புணர்வு, டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு, ஃபங்க்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி. ஸோ அப்படின்னா சி மட்டும்தான் சரியாக புரிஞ்சிருக்குது. இதுவும் ஏவோல கேட்கப்பட்டது. சரிங்களா? 4ல் 1 தான் சரி. ஸோ 4ல் 1 சரி இருக்கும், இல்லைன்னா 1 தவறு இருக்கும். அடுத்தது பாருங்க, சரியான இணை எது? பண்டம் பாண்டம், கலப்படம் காலாப்படமா, நுகர்வோர் நுகர்வோர், கடற்பயணம் கடல் பயணம். என்ன சொல்றாங்க?
அலுவல் சார்ந்த சொற்கள். ஸோ அலுவல் சார்ந்த சொற்கள். இப்போ பண்டம் அப்படின்னா பாண்டம்னு சொல்லுவோமா, கலப்படம் அப்படின்னா காலாப்படம்னு சொல்லுவோமா, நுகர்வோர் அப்படின்னா நுகர்வோர், கடற்பயணம் என்றால் கடல் பயணம். இந்த கடற்பயணம் அப்படிங்கிறத கடல் பயணம்னு எழுதுவோமா. ஸோ இதுதான் இப்படி எழுதுவோம். சரிங்களா, காலாப்படம்னு வராது, கலப்படம் என்பதுதான் சரி. இதுக்கு நுகர்வோர் நுகர்வோர் அதுதான் அலுவல் சார்ந்த சொல்லுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஏவோல ஒரு வித்தியாசமான கொஸ்டினாக இருக்குது. மேபி கொஸ்டினில் கூட தவறுகள்லாம் இருக்கும். ரைட்டா. ஸோ கேட்கப்பட்ட கேள்வி இதுதான். இதில் நுகர்வோர் அப்படிங்கிறது இங்கேயும் நம்ம பேச்சு வழக்கிலேயும் நுகர்வோர் தான், அலுவல் ரீதியாகவும் நுகர்வோர் தான். அதனால இந்த கேள்வி இந்த இது மட்டும்தான் சரி அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இது ஏவோல கேட்கப்பட்ட கேள்வி 2023. அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான் கோவிலுக்கு செல்வேன் இறந்த காலம், மேடை மீது ஏறினான் எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க. ஏறினான் அப்படிங்கிறது எதிர்காலமா? சரி. நேற்று ஊருக்கு சென்றேன் நிகழ்காலம். இது சென்றேங்கிறதும் நிகழ்காலமா? வள்ளி புத்தகம் கேட்டாள் இது இறந்த காலம். சரிங்களா. ஸோ அப்போ நான் கோவிலுக்கு செல்வேன் இதுவும் இறந்த காலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ செல்வேன் அப்படிங்கிறது எதிர்காலம், ஏறினான் என்பது இறந்த காலம், சென்றேன் என்பது இறந்த காலம், வள்ளி புத்தகம் கேட்டாள் என்பது இறந்த காலம். இது மட்டும்தான் கரெக்டாக பொருந்தி இருக்குது, மற்ற எதுவுமே சரியாக பொருந்தலை. அப்படின்னா டி தான் சரியான விடை. ஸோ இதுவும் ஏவோல கேட்கப்பட்டது, ஏவோ 2023 கேட்கப்பட்டது. ஸோ எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் மிக எளிமையான வினாக்கள் தானே. ஆனால் என்னென்னா அந்த நேரத்தில் தவறுகள் பண்ணுவோம், வேற ஒன்றும் கிடையாது. காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் நமக்கு தேர்வு அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கிறனால தவறுகள் நடக்குது. இப்போ மற்ற நேரங்களில் நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறப்ப அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுறோம். ஸோ கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். அடுத்தது டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ எனவே எனில் ஆகையால் மேலும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். ஸோ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. எனவே மரங்கள் தான் மழைக்கு, எனவேன்னு வராது. சரிங்களா. எனவே இது நடந்தது அப்படின்னு வந்தால் தான் இதன் காரணம். இப்போ மழை பெய்தது, எனவே பள்ளி விடுமுறை, அதோடு தொடர்புடையதாக இருக்கணும். காரணம் அதை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஏனெனில் ஸோ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். சரிங்களா. இதுக்கு என்ன மிக முக்கியமானது, இது எனவேக்கு இது ஃபஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் வரும், ரெண்டாவது இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ வார்த்தை இங்கே மாற்றி இருந்தனால ஏனென்றுங்கிற வார்த்தை தான் கரெக்டானது. ஸோ இப்படியும் கூட கேட்குறாங்க. ரைட்டா. இதில் மிக எளிமையான வினாக்கள் தான். ஸோ இப்படியும் கூட வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது இதை போய் கொடுத்துருக்காங்க. சரி, சரியானது அப்படிங்கிறனால இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நம்ம ஒலி வேறுபாடுன்னு தனியாக இன்னொரு காணொலியில் வச்சுருக்கிறோம். சரி பார்ப்போம். குறில் நெடில் மாற்றம் அறிந்து, இதுவும் ஏவோல கேட்கப்பட்ட கேள்விதான். ஸோ வலினா என்ன, வாலினா என்ன? வலி என்றால் காற்று, பார்த்தவே தெரியும். அப்படின்னா வாலினா பாத்திரம், பார்த்தோன்னே ஒரு இடத்துல. ஸோ அப்படின்னா இது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்குது, மற்ற மூணுமே தப்பு. சரிங்களா. பி மட்டும்தான் சரியான விடை அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ இங்கே பொருந்தாத இணை கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை எல்லாமே பார்த்தோன்னு தெரியுது திணை. அடுத்தது யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடு கிடையாது, ஏற்பாடு. ஸோ அப்படின்னா இது சிறுபொழுது. ஸோ திணை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே சிறுபொழுது கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தாதது என்ன கேட்குறாங்க. குறிஞ்சியினுடைய சிறுபொழுது யாமம் தான், முல்லைக்கு மாலை தான், மருதம் வயல் சார்ந்த இடத்துக்கு வைகரை தான், பாலைக்கு ஏற்பாடு கிடையாது, பாலைக்கு நண்பகல். சரிங்களா. பாலைக்கு என்ன வரும், நண்பகல் வரும். அப்படின்னா ஏற்பாடு எந்த நிலத்துக்கு வரும், ஏற்பாடு நெய்தல் நிலத்துக்கு வரும். சரிங்களா. கடல் சார்ந்த, இது கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்டது. ஸோ பொருந்தாதது அப்படின்னா இதுதான் சரி. ஸோ 15க்கு டி என்பதுதான் சரியான விடை. அடுத்தது தவறான இணை. தவறான இணைனா 3 சரி, ஏதாவது ஒன்று தவறு. இப்போ இதுவும் கம்பைன்டு இன்ஜினியரிங்கில் மாடு அக்ரிணை ஒருமை, அரசி உயர்திணை ஒருமை, மக்கள் அக்ரிணை பன்மை. பார்த்தீங்களா. மக்கள்ங்கிறது உயர்திணை. என்மனார் என்ப மக்கட்சுட்டே தொல்காப்பியர், மக்கள் நரகர் தேவர் இவங்கெல்லாம் உயர்திணை நன்னூலார். அப்படின்னா மக்கள் அப்படிங்கிறது அக்ரிணைன்னு சொன்னது. ஸோ இது உயர்திணைன்னு வந்திருக்கணும், உயர்திணை பன்மை, அரசன் உயர்திணை ஒருமை, இதெல்லாம் கரெக்ட். ஸோ அப்படின்னா இது ஒன்று தான் தப்பு. இங்கே தவறானதான் கேட்குறாங்க. அப்படின்னா தவறானதுன்னா சி தான். இது கம்பைன்டு இன்ஜினியரிங் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஸோ அடுத்தது சரியான எண் அடையை தேர்வு செய்க. இதான் ஒன்று தான். இது கம்பைன்டு இன்ஜினியரிங் எக்ஸாமில் 1 ஐயம், ஒரு ஐயம், ஓர் ஐயம், ஐயம் 1 ஐயம். சரியான எண் அடை அப்படிங்கிறப்ப இங்கே முதல் எழுத்து இதை
ப்ளஸ்ஸுக்கு இங்கிட்டு வரக்கூடியதை வருமொழின்னு சொல்லுவோம், ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை நிலைமொழின்னு சொல்லுவோம். இப்போ வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்தால் முன்னாடி என்ன வரணும்? ஒன்று அப்படின்னு வராது, ஒரு அப்படிங்கிறதும் வராது. உயிரெழுத்து வந்தால் என்ன வரணும்? ஓர் என்று வர வேண்டும். அப்படி என்றால் ஓர் ஐயம் என்பதுதான் சரி. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பிழை திருத்தத்தையும் கொண்டு வந்து தவறானது என்ன, சரியானது என்ன, பொருந்தாதது என்ன அப்படிங்கிறதுல கேள்விகள் கேட்கப்படுது. இங்கே சரியான இணையை கேட்குறாங்க பாருங்க. இலவு காத்த கிளி போல, ஏமாற்றம் கரெக்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அங்கே வந்துருச்சு. இடியோசை கேட்ட நாகம் போல, அச்சம், ஆனால் இங்கே விரைவுன்னு கொடுத்துருக்காங்க. சிட்டாய் பறந்துட்டான், அதுக்கு தான் விரைவு. குன்றின் மேலிட்ட விளக்கு போல, வேதனை கிடையாது. குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா வெளிச்சம், பெருமை, புகழ் இப்படி சொல்லலாம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா தெளிவு, ஆனால் இங்கே சேர்ந்திருத்தல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே தவறாக இருக்குது. அப்படின்னா ஏ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ இலவு காத்த கிளி போல, இதுவும் கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமில் கேட்கப்பட்டது. ஸோ இலவு காத்த கிளி போல, இலவு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது ஒரு பஞ்சு, இலவம் பஞ்சு. அது ஒரு கனி அப்படின்னு நினச்சிட்டு அது பக்கத்துலேயே உட்காந்துருக்கும். ஆனால் அது காய், அது பழம் கிடையாது, அது ஒரு காய், அதை சாப்பிட முடியாது. ஸோ அதான் இலவு காத்த கிளி. அப்புறம் ஏமாந்து போயிடும், அது பழுத்து வெடித்து பஞ்சா வந்ததுக்கப்புறம் இது சாப்பிடக்கூடிய பொருளேன்னு அது ஏமாந்து போச்சான் கிளி, ரைட்டா? ஸோ இதான் ஏமாற்றம். அப்படின்னா ஏ என்பது தான் சரியான விடை. சரியான இணை அப்படின்னா இதான். மற்ற மூணுமே தவறு. ஸோ கொடுத்துருக்கிறதுல 3 தவறாக இருக்கும், 1 சரியாக இருக்கும், ரைட்டா? அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. மண்ணீட்டாளர், கண்ணுள் வினைஞர், துகிர், காறுகள், ரைட்டா? இப்போ துகில் அப்படின்னா, துகிர் அப்படின்னா பவழம் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? அடுத்தது மண்ணீட்டாளர், கண்ணுள் வினைஞர், காறுகள், இதெல்லாம் ஒவ்வொரு செயல்களையும் செய்யக்கூடிய நபர்களை சொல்லுகிறது, ரைட்டா? அப்படின்னா இந்த துகில் அப்படிங்கிறது மட்டும்தான் பொருளை குறிக்கக்கூடியது. ஒரு இடத்துல அது நகையை குறிக்கும், ஒரு இடத்துல துணியை குறிக்கும், இன்னொரு இடத்துல ஆபரணங்கள் வரக்கூடிய பவளத்தை குறிக்கும். ஸோ அப்படின்னா சி அப்படிங்கிறது 19க்கு இது மட்டும்தான் பொருந்தாதது, மற்ற எல்லாமே நபர்களை குறிக்கிறது, இங்கே பொருளை குறிக்கிறது. ஸோ அப்படின்னா இதான் சி. இதுவும் கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. மறுபடியும் பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. நற்றிணை, குறுந்தொகை, மதுரை காஞ்சி, கலித்தொகை. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், நற்றிணை சங்க இலக்கியம் தான், குறுந்தொகையும் சங்க இலக்கியம் தான், மதுரை காஞ்சியும் சங்க இலக்கியம் தான், கலித்தொகையும் சங்க இலக்கியம் தான். அப்போ நான் அந்த சங்க இலக்கியத்துக்குள்ளார பிரிக்கிறோம். நற்றிணை அப்படிங்கிறது 8 தொகை, குறுந்தொகை என்பதும் 8 தொகை, மதுரை காஞ்சி என்பது 10 பாட்டு, கலித்தொகை 8 தொகை. அப்படின்னா 4 ஆப்ஷன்ல 3 வந்து 8 தொகை கொடுத்துட்டாங்க, 1 மட்டும் 10 பாட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதான் பொருந்தாதது, சி தான் சரியான விடை. ஸோ இதுவும் கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்குது, ரைட்? அடுத்தது பாருங்க, சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்குது. அது என்ன? வருக்கை அப்படின்னா பொழுது அப்படின்னு வரும், ஏன்னா பழாப்பழம். புல் என்றால் பறவை என்று அர்த்தம், இங்கே தாவரம் கொடுத்துருக்காங்க. அல்லல் என்றால் சேரு, அல்லல் என்றால் சேரா சோரா, ரைட்டா? ஸோ இதுதான் இங்கே வருது. மடிவு என்றால் சோம்பல், இங்கே தொடக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா 21க்கு சி தான் சரி, ரைட். அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. ஸோ பொருந்தாதது என்ன? தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு. ஸோ மூணுமே இதை வந்து திராவிட மொழிகளில் பொருந்தாதது அப்படிங்கிறத கொடுத்து கேட்குறாங்க. இல்லைன்னா இந்த இடத்துல என்னடா ஏன் இது 4மே இப்படி கொடுத்துருக்குறாங்க, 4மே மொழிகளாக இருக்கே அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரி, ரைட். ஸோ இதுவும் திராவிட மொழி, இதுவும் திராவிட மொழி, இதுவும் திராவிட மொழி. ஹிந்தி அப்படிங்கிறது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது அல்ல, அது ஆசிய ஐரோப்பிய குடும்பம். ஸோ அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? அப்படின்னா இதுதான் பொருந்தாதது. ஸோ அப்படின்னா பொருந்தாது சி. இது ஜியாலஜி எக்ஸாமில் கேட்கப்பட்டது. இன்னும் என்ன கேட்பாங்கன்னா, இந்த திராவிட மொழிகள்லேயே தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படிங்கிறது இருக்குது, ரைட்டா? நான் வகுப்பில் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் வகுப்பில். அப்படிங்கிறப்ப இந்த இதில் எது பொருந்தாதது அப்படிங்கிறத கூட கேட்கலாம். ஸோ அது மிக முக்கியமாக கேட்கப்படலாம், நல்லா பார்த்துக்குங்க இந்த டாபிக் 22, ரைட்? ஸோ அப்படின்னா கொஸ்டின் எங்கிட்டு வருது பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. இப்போ மறுபடியும் பொருந்தா சொல், இதுவும் ஜியாலஜியில் கேட்கப்பட்டதான், ஜியாலஜி. ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு பின்னாடி அப்படியே வந்துச்சுன்னா அதெல்லாம் ஜியாலஜி. ஸோ போது, கம்மல், செம்மல், அரும்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ போது, செம்மல், அரும்பு எல்லாமே மலரை குறிக்கிறது. கம்மல் அப்படின்னா மட்டும் காதுகளில் அணியக்கூடியதை கம்மல்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா பி, சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் பொருந்தாத சொல், இதெல்லாம் மலரை பற்றி வரக்கூடியது சொல். அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இதுவும் ஜியாலஜியில் கேட்கப்பட்டது. 3 இனம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து தமிழ் விடுத்தூதில் வரும், சரிங்களா? 9 வனப்பு என்ன, 3 இனம் என்ன,
இதெல்லாம் தமிழ் விடுத்துவதில் ரைட் 9வது புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, துறை தாளிசை விருத்தம், இதுதான் இனங்கள் அப்படிங்கிறது இங்கேயே வந்துருச்சு. அறம்பொருள் இன்பம் பால், மாப்பலவாலை முக்கணி, ஆணவம் கண்மம் மாயை, இதுவும் வந்து குணம். சரிங்களா? அப்படின்னா இது மட்டும்தான் சரி. அப்படின்னா ஏ என்பது மட்டும்தான் சரி. பொருத்தமான பொருள் அப்படின்னா 3 இனத்துக்கு பொருத்தமானது இதுதான். இது 3மே பொருந்தாதது. ஸோ இதுவும் ஜியாலஜியில் கேட்கப்பட்ட கேள்விதான். அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிக. சார் பாருங்க, பொருந்தாததுல எப்படியெல்லாம் கேட்குறாங்க. சொல்லு மட்டுமே கேட்கறது இல்லை, எல்லாத்தையும் கேட்குறாங்க. இலக்கணம் கேட்குறாங்க, இலக்கியம் கேட்குறாங்க, பிழை திருத்தம் கேட்குறாங்க. எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் பொருந்தாது. அப்படின்னா பொருந்தாததுன்னு தனியாக படிக்க தேவையில்லை. படிக்கிறப்ப தெளிவாக படிச்சுட்டா பொருந்தாதது என்ன அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? சரி, இப்போ பொருந்தாது உள்ளங்கை நெல்லிக்கனி போல, தெளிவு. சரிங்களா? பொருந்தாது கரெக்ட் தான். உள்ளங்கை நெல்லிக்கனி நகையில். நகவும் சதையும் போல, ஒற்றுமை நட்புன்னு சொல்லலாம். நீர்மேல் எழுத்து போல, நிலையாமை நிலையின்மை. மலைமுகம் காணா பயிர் போல, ஏமாற்றம். ஆனால் இங்கே உவமைன்னு கொடுத்துருக்குறாங்க. மலைமுகம் காணா பயிர் போல, மலையே பார்க்காத பயிர் அப்படின்னா ஏமாற்றம். ரைட்டா? ஸோ அப்படின்னா இது டி தான் பொருந்தாதது. இது கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது மறுபடியும் பொருந்தாத பெயர் கேட்குறாங்க. இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் கேட்கப்பட்டதுதான். ஏன்னா அதோட தொடர்ச்சி. ஔவையார், காவற்பெண்டு, நீலாம்பிகார், நப்பசலையார் எல்லாமே பெண்கள் தான். அப்படின்னா ஔவையார் பெண்பார் புலவர், காவற்பெண்டும் சங்ககால பெண்பார் புலவர், நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த மிக முக்கியமான ஆளுமைகள் வரக்கூடியவங்க. சரிங்களா? நம்ம அஞ்சலை அம்மாளுடைய மகள் 9 வயதான அம்மா கண்ணு, அவங்க தான் நீலாம்பிகைன்னு பேர் வைக்கிறாங்க. நீல் ஸ்டாச்சு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. காந்தி அவர்களை வார்தா ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று அம்மா கண்ணுக்கு நீலாம்பிகைன்னு பேர் வைத்தது காந்தியடிகள் தான் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம படித்தோம். ஸோ நப்பசலையார் அப்படிங்கிறவும் சங்ககால பெண்பார் புலவர். அப்படின்னா இது மட்டும்தான் பொருந்தாதது. நீலாம்பிகை அம்மையார் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது மறுபடியும் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது. இங்கே பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறப்ப மார்பு, அமிழ்து, நெஞ்சு, இயல்பு. ஸோ இதில் என்ன வருது அப்படிங்கிறது பாருங்க. இப்போ இதில் என்ன ஏன் பொருந்தலை அப்படிங்கிறது டக்குன்னு அடுத்தடுத்து டக்குன்னு போடும். இப்போ கசட தபர ஞன நமன, அடுத்தது எரள வளல. இப்போ பாருங்க, மார்பு இங்கேருந்து வந்திருக்கு இரு, அடுத்தது அமிழ்து அப்படிங்கிறது இங்கேருந்து வந்திருக்குது, நெஞ்சு இங்கே இருக்க இஞ்சு, இல்லு இங்கே இருக்க வந்திருக்குது. ஸோ அப்போ எல்லாமே குற்றியலுகிறான். வல்லினம், மெல்லினம், இடையினம், மற்ற எல்லாமே இடைத்தொடர் குற்றியலுகிறான். ஆனால் நெஞ்சு அப்படிங்கிறது மட்டும் என்னது மெல்லினம், மென் தொடர் குற்றியலுகிறான். இது மட்டும்தான் பொருந்தாதது. ஸோ அப்படின்னா சி தான் சரியான விடை. சரிங்களா? கொஞ்சம் ஒரு இடத்துல யோசித்தோம்னா செகண்டில் போட்டுடலாம். அந்த டயத்தில் நமக்கு இது யோசனை சிந்தனை வரணும், அவ்வளோதான். ஸோ 27க்கு சி. 28 பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ தவறான இணை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பொருந்தாத சொல்லையே எது தவறாக இருக்குது? தார்னா மாலை தான் கரெக்ட். ஸோ தமர் அப்படின்னா பகைவரா, தமர் அப்படின்னா உறவினர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பகைவர்னு கொடுத்துருக்காங்க. முனிவுனா சினம் தான், கவரினா சாமரை, மற்ற எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ தமர் அப்படிங்கிறது சரிங்களா? தமர்னா இன்னொரு இடத்துல போர்னு வருமோ? இல்லை, தமர்னா உறவினர் தான். ஸோ அப்படின்னா பி அப்படிங்கிறது தான் பொருந்தாமல் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. தொடர்ச்சியாக ஸ்டாட்டிஸ்டிக்கல்னா அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வரும். அடுத்து இங்கே பாருங்க, பொருந்தாத சொல் அப்படிங்கிறப்ப இங்கேயே அப்படி மென் தொடர்னு குற்றி எழுதுகிறோம்னு கொடுத்தே கேட்டனால நமக்கு வேலை மிச்சமாகுது. எது அப்படிங்கிறது. ஸோ இப்போ பொருந்தாத சொல் இங்கே இன்னு, இங்கே இஞ்சு, இங்கே இன்னு பார்க்குறப்பே தெரியும். இது மட்டும் ஆயுதம் அப்படின்னா ஆயுதத்தொடர் குற்றி எழுதுகிறோம் அப்படின்னா இது மட்டும்தான் ஆட்மேன் அவுட்டில் வருது. இது தமிழ் டு இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் எக்ஸாம் நடந்துச்சு, அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ரொம்ப எளிமையாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். அதுவும் கொஸ்டினை முன்னாடியே கொடுத்துட்டாங்க வேற. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றுள் பொருந்தாத சொல் மேலே கொடுத்துட்டு இதில் எது பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. சரி, இதுவும் என்ன அப்படின்னா பாக்கு வன்தொடர் குற்றி எழுதுகிறோம், பஞ்சு அப்படிங்கிறது மென் தொடர் குற்றி எழுதுகிறோம், இதுவும் பாட்டு வன்தொடர் குற்றி எழுதுகிறோம், பத்து அப்படிங்கிறது வன்தொடர் குற்றி எழுதுகிறோம். அப்படின்னா மென் தொடர் குற்றி எழுதுகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்ற எல்லாமே வன்தொடர் குற்றி எழுதுகிறோம், ஒன்று மட்டும் மென் தொடர் குற்றி எழுதுகிறோம். அது என்ன சார் வன்தொடர் குற்றி எழுதுகிறோம் மென் தொடர் குற்றி எழுதுகிறோம் அப்படின்னா வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுதுபுரம். மென் தொடர் குற்றி எழுதுகிறோம்னா மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுதுபுரம். சார் இலக்கணமே எங்களுக்கு இன்னும் நம்ம படிக்கலை, புரியலை, இதெல்லாம் புரியலை.
இலக்கண வகுப்பு நடத்தின வீடியோஸ் கிடக்குது, அதை பார்த்துருங்க. ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு கடைசி நேரங்களில் ரிவிஷன் பார்க்குறப்ப பார்க்கக்கூடியது. சரி, ஸோ 30க்கு பி தான் சரியான விடை. ஸோ இதுவும் அந்த தமிழ் ரிப்போர்ட்டரில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ஒரு இதில் அப்படியே வந்துச்சுன்னா கரெக்டாக வரிசையாக வரும். ஸோ சரியாக பொருந்தும் இணை என்ன அப்படின்னா ஒன்று மட்டும்தான் பொருந்தது, 3 தப்பு. ஸோ நந்தவனம் அப்படின்னா இசை, நந்தவனம் தோட்டம், பூக்கு தோட்டம். பார்னா பூஞ்சோலை, பார்த்தீங்களா? பூஞ்சோலை, நந்தவனம் பூஞ்சோலை. பாரம்னா உலகம், இதுவும் தப்பு. பனி, இங்கே பாருங்க, இங்கே அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பனி அப்படின்னா 3 சுழி நீ வந்திருக்கு, அதாவது வேலையை குறிக்கும், ஒர்க் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஸோ இங்கேயும் தப்பு. இழைத்து அப்படின்னா இழைத்து இந்த லை வந்திருக்கு, அதுக்கு செய்து என்று அர்த்தம். ஸோ அப்படின்னா டி என்பது தான். இது தமிழ் இங்கிலீஷ் டு தமிழ் ரிப்போர்ட்டரில் கேட்கப்பட்டது தான். பொருந்தாத சொல், இது ஃபிஷரிஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்டது. ஊசல், சிற்றில், சிறுவரை, சிறுதே. ஒன்றும் இல்லை, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழினுடைய பருவங்கள். காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுவரை, சிறுதே. பெண்பாலாக இருந்தால் கலங்காம்மானை, ஊசல். ஸோ பாருங்க, சிற்றில், சிறுவரை, சிறுதேர் 3மே ஆண்பாலுக்கு உரிய ஆண்பால் பிள்ளை தமிழ். ஊசல் அப்படிங்கிறது பெண்பால் பிள்ளை தமிழ். ஸோ 3 ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரியது, 1 மட்டும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது. அப்படின்னா இதுதான் பொருந்தாதது. ஸோ இதுதான் ஃபிஷரிஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது பொருந்தாத இணை எது? இதுவும் அதே ஃபிஷரிஸில். ஏறுகோல்னா எருது கட்டி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, திருவாரூர், கரிக்கையூர், பட்டிமன்றம், பட்டிமண்டபம். பட்டிமன்றம்ங்கிற வார்த்தை பட்டிமண்டபம் தான் சொல்லுவோம். திருவாரூரில் கரிக்கையூர் இருக்கா? கரிக்கையூர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியதுன்னு படிச்சிருப்போம். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சிகள் தான். ஏறுகோல்னா எருது கட்டி, இதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்படின்னா இது மட்டும்தான் தவறாக பொருந்து இருக்கக்கூடியது. ஸோ அப்படின்னா இதுதான் பொருந்தாது. ஸோ இது கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம என்னடா எதுக்காகடா அப்படி கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இன்னும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரி, மறுபடியும் பொருந்தாது இதெல்லாம் அப்படியே அந்த தமிழ் ரிப்போர்ட்டர்லேயே வரும். ஸோ கடும்பு அப்படின்னா சுற்றம், ஆரி என்றால் அருமை, அல்கி என்றால் தங்கி, இரடி என்றால் சோறு. இரடி என்றால் சோறு, இது மட்டும்தான் சரியாக பொருந்து இருக்குது, மற்றது எல்லாமே தப்பாக இருக்குது. ரைட்டா? அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. பிஞ்சு வகைகளில் பொருந்தாதது எது? நான் இதை முன்னாடியே பார்த்துருக்குறோம். இந்த பிஞ்சு இது அப்படிங்கிறதெல்லாம் 8th புத்தகத்தில் முதல் யூனிட்ல ஒன்று வரும். வடு, குறும்பை, கருக்கல், கொப்பு. இது எல்லாமே வடு, குறும்பை, கருக்கல் அப்படிங்கிறது எல்லாமே அந்த இளமை பெயர்களை குறிக்கக்கூடியது. ஆனால் கொப்பு அப்படிங்கிறது மட்டும் ஒரு கூட்டத்தினுடைய பெயரை குறிக்கக்கூடியது. கொடுக்காப்புளி கொப்பா காய்ச்சிருக்குது, கொத்தா காய்ச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அது கூட்டப்பெயரை குறிக்கக்கூடியது. மற்றதெல்லாம் இளமை பெயர்கள் தான். மாவடு, மாவினுடைய சின்ன வயசில் இருக்கக்கூடிய, மற்றதெல்லாம் இளமை பருவம். தென்னங்காயினுடைய இளமை பருவம் தான் குறும்பை. ஸோ அப்படின்னா இது மட்டும் கூட்டப்பெயர், மற்றதெல்லாம் இளமை பெயர். அப்படின்னா இது மட்டும்தான் பொருந்தாது. சொட்டி, இது ஹெல்த் ஆஃபீஸர். ஸோ இங்கே ஹெல்த் ஆஃபீஸர்னு ஒரு எக்ஸாம் நடத்துனாங்க. ஸோ அதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி இது. அடுத்து மறுபடியும் பொருந்தா மரபு தொடர். ஏன் பாருங்க, பொருந்தாததில் என்ன கேட்குறாங்கன்னா மரபு தொடர். தள்ளி வைத்தல், அள்ளி இறைத்தல், அடுத்தது ஆரப்போடுதல், அடுத்தது மணக்கோட்டை. தள்ளி வைத்தலா தள்ளி விளக்கலா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அடுத்தது அள்ளி இறைத்தல் கரெக்ட், ஆரப்போடுதல், மணக்கோட்டை. ஸோ இது மட்டும்தான் பொருந்தாது. கொஞ்சம் வித்தியாசமான, இது என்ன இது என்ன அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் எதுலன்னா அதே ஹெல்த் ஆஃபீஸரில் கேட்கப்பட்ட கேள்வி தான். கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பொருந்தா சொல்லை கண்டறிக, இதுவும் ஹெல்த் ஆஃபீஸரில் கேட்டது. பொருந்தா சொல் இன்பம், பொருள், அறம், அருள். இப்போ அப்படின்னா அறம், பொருள், இன்பம் வள்ளுவனுடைய முப்பால், அருள் மட்டும்தான் பொருந்தாது. பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் எளிமையான. ஸோ ஒன்று இந்த எட்ஜுக்கும் வர்றாங்க, இல்லைன்னா அந்த எட்ஜுக்கும் போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னா பொருந்தாத சொல், இதோட நமக்கு ஹெல்த் ஆஃபீஸர் எக்ஸாமு கொஸ்டின் இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்துக்குள்ளார நடந்தது தான். ஸோ அப்படின்னா ஒரு பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். இலக்கணம் வருது, அதில் மரபு வருது, இலக்கியங்கள் வருது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னு நம்ம பள்ளி பாட புத்தகத்தை 6லேருந்து 10 வரை அப்படியே படிச்சுக்கிட்டே போகிறோம். ஸோ அது இருக்கக்கூடியதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம பொருந்தாது போனோம்னா போதும். ஸோ இந்த குரூப் 2 அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்லாம் பெரும்பாலும் இந்த அருஞ்சொல் பொருளில் இருக்கக்கூடிய பொருந்தாதது. நூல்களினுடைய ஆசிரியர்களில் 4 பேர் கொடுத்துருவாங்க, இன்னொரு 3 புத்தகம் ஒருத்தர் எழுதுனதாக இருக்கும், 1 மட்டும் வேற ஒருத்தர் எழுதுனதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொற்கள் தான் கேட்பதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம நினைவில் நல்லா வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி எப்படியெல்லாம் கேட்கப்படுதுங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ பயம் இல்லாமல் தேர்வை அணுகுவோம், தொடர்ச்சியாக தயாரிப்போம். மீண்டும் இன்னொரு தலைப்பில் காணொலியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.